வணக்கம். இன்றைக்கு 3 தமிழர்களை ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். அதாவது ஈழத்தமிழர், தமிழகத்தமிழர், மலேசிய தமிழர், இது 3 பேரையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த 3 நாட்டுக்குமே இப்போ கிட்டத்தட்ட அதாவது சில வருடங்களுக்குள்ளேயே நான் ஆக குறைஞ்சது 2 தரம் விசிட் பண்ணியிருக்கிறேன். இந்த 3லேயுமே உண்மையாக ஏழ்மையாக இருக்கிற தமிழர்கள் தமிழக தமிழர்கள் தான். இந்த 3லேயுமே அடிமையாக இருக்கிற தமிழர்கள் மலேசிய தமிழர்கள் தான். இதில் உண்மையிலேயே இந்த 3லேயும் விட கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிற தமிழர்கள் என்றால் ஈழத்தமிழர்கள் தான் என்னென்று பார்ப்போம். ஈழத்தமிழர்கள் ஏன் விடுதலை வேணுமென்று போராடினார்கள் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணுமெண்டா இந்த 3 நாடையுமே நீங்கள் விசிட் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும். மலேசிய தமிழர்களை பார்த்தீங்கன்னா அவைக்கு தங்களுக்கான சுய உரிமையே அந்த மண்ணில் இல்லைன்றதே தெரியாமல் தான் பல பேர் வாழையும். அவையோட நீங்கள் மலேசிய தமிழ் வாய்ச்சிங்களாண்டா அவைக்கு அதை பற்றி தெரியாது, தங்களுக்கு எல்லாம் இருக்குன்ற மாதிரி தான் கதைப்பினோம். ஆனால் உண்மையிலே அவைக்கு இல்லை. என்னென்னா இப்போ ஒரு மலேசியாவில் ஒரு தமிழராக ஒரு யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுறது ஒரு 2ஆம் தரம் மாதிரி தான். உண்மையிலே முஸ்லீம் ஆக்களுக்கு தான் அதுக்கு முதல் உரிமை. ஒரு அரசாங்க உத்தியோகத்துலேயோ அல்லது ஒரு அரசாங்க ஃபண்ட் பண்ணின ஒரு பிஸ்னஸ்லையோ என்னத்துலேயோ 60% ஆட்கள் முஸ்லீம் ஆக்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும், பிறகுதான் மற்ற ஆக்களுக்கு கொடுக்கணும். ஒரு பில்டர் ஒரு வீடு கட்டுற ஒரு ஆள் வீடு கட்டுறாருண்டா, ஒரு 100 வீடு கட்டுறாருண்டா அதில் முதல் 10% என்னமோ அந்த முஸ்லீம் ஆக்களுக்கு குறைஞ்ச விலையில் விற்கணும். இப்படியெல்லாம் ஒரு சட்டமே இருக்குது. இப்போ பிள்ளைகள் படிச்சுட்டு மலேசியாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கே உள்ளுக்க போக முடியாது. தமிழ் பிள்ளைகள், சீன பிள்ளைகள் எல்லாம். அப்போ இவையெல்லாம் என்ன செய்யணும்னா வேறு சிங்கப்பூரில் போய் படிக்கிறது இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது அப்படியான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அது ஒரு நார்மலாக அதை அப்படித்தான் இஞ்சி அப்படித்தான் அதெல்லாம் ஓகேன்னு அதை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரியா எங்கட நிலைமை எங்கட லெவல் இவ்வளோ தான் என்ற மாதிரி அவை அப்படியே வாழகினும், அப்படியே இருக்கணும். அவைக்கு மலேசியாக்களோட சில பேர் கழிச்சா சொல்லிவிடும் இல்லை அது முஸ்லீம் ஆக்களுக்குண்டு இல்லை அது மலேய ஆக்களுக்குண்டு இல்லை அது அப்படி சொல்கிறவைக்கே தெரியல உண்மையிலே என்ன மலேசியன் சட்டம் உண்டு. மலேசியாவிலேயே ஆதிவாசிகள் என்று இருக்கணும். கொஞ்சம் பேர் அவைக்கு சொல்கிறது ஒராங் அஸ்லி என்று. அந்த ஒராங் அஸ்லிக்கு கூடி இந்த இவ்வளவு சலுகைகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவை ஆதிவாசிகள், மலேசியாண்ட ஆதிவாசிகள் என்று இருக்கணும். ஆனால் அவைக்கு சலுகை இல்லை. ஏனென்றால் அவன் முஸ்லீம் இல்லை, அவன் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற இல்லை, அதனால அதுக்கு இந்த சலுகை ஒன்றும் இல்லை. ஆனால் அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்க அவன் தான் ஆதிவாசி என்று. அப்போ இப்போ தமிழர்கள் சொல்லிச்சுனோம்டா இல்லை அது மலேய ஆக்களுக்கு தான் முஸ்லீம் ஆக்களுக்கு இல்லையண்டு, அப்படி முஸ்லீமுக்கு கண்டு இல்லையண்டு அப்படி இல்லை. அவைக்கே உண்மையிலே தெரியல அது உண்மையிலேயே முஸ்லீம் ஆக்களுக்குண்டு தான். அப்போ உண்மையிலேயே மலேசியாவில் முதல் இந்து ஆக்கள் தான் இருந்தது, இந்து/புத்திசம் தான் இருந்தது. அதையெல்லாம் பிறகு மதம் மாறி இப்படி நடந்துட்டுது. பட் அந்த 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 மரம் முதல் இருந்தது இந்து, அந்த இந்து அது வரலாறு அதுகளெல்லாம் அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டாங்க. அப்போ அழிச்சிட்டோம். ப்ளஸ் இப்போவும் அது அந்த ஏதாவது ஒரு ஆர்கியோலஜி அது ஒரு மண் அகழ்வாராய்ச்சி எங்கேயும் கண்டுபிடிச்சாக்கணும் அது இது இப்படி இருக்காது அப்படித்தான் இருக்கணும், அது எங்கட இவர் தான் செஞ்சவர் அப்படி செஞ்சவர் அதை மாற்றி ஆவணங்கள் எல்லாம் விடுகினோம். இப்போ மலேசியாவிலே இப்போ கிட்டடியில் நடக்குது என்னென்னா இந்த இந்து கோயில்கள் எல்லாத்துக்கும் ஆவணம் இல்லை என்று சொல்லி இடிக்க சொல்லப்படுது. ஆனால் இந்து கோயிலெல்லாம் கட்டப்பட்டதே எத்தனையோ ஆழத்துக்கு முதல்ல. இந்த இஸ்லாம் மிக பிரபல்யமாக பரப்பப்பட்டு எல்லாத்துக்கும் மதம் மாறத்துக்கு முதலே கோயில்கள் எல்லாம் பல கட்டப்பட்டு விட்டது. அப்போ இப்போ அதுக்கு ஆவணம் கேட்டுக்கொண்டு அதை முடிக்கணும்னு இருக்கணும். கடாரம் தான் தமிழில் சொல்கிறது, கேடாண்டு மலையில் சொல்லிக்கணும். அங்கே இருக்கிற ஆர்கியோலஜி இதுகள் எல்லாம் இந்த காணாமல் போகுது. முதல் இருந்தது இப்போ இல்லை, அப்படியெல்லாம் நடக்குது. அப்போ இது மதத்துக்கு இதான்னு சொல்லல, அந்த உண்மையிலே தமிழன்ற பூமி அது மலேசியா. மலை என்றது மலை என்று தான் உண்மையிலே வரணும். அது மலையே இல்லை, மலைன்னா மலைகள் சார்ந்த இடம். மலேசியாவில் உண்மையிலே மலைகள் கூட, அதனால் அந்த மலைகள் அதனால் தமிழ் பேர் அது உண்மையாக மலையூர் அப்படி தான் ஒரிஜினலாக இருந்தது, மலையூர். அது பேருந்து இப்படி மாறி இப்போ மலேசியாவை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் மலேசியாவில் எல்லாம் பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க, கார் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அப்படி எல்லாம் இருக்கணும் தானே, எல்லாம் இருக்கணும் தானே, இல்லையாண்டு இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் மீன் தொட்டிக்குள்ள மீன் இருக்குது,
நீங்கள் குடிசையில் மீன் தொட்டி இருந்தான்னு கோபுரத்தில் அல்லது தங்கமால் செஞ்ச மீன் தொட்டி வீட்டில் மீன் தொட்டி இருந்தான்னு மீன் தொட்டிக்குள்ளே தான் மீன் நிற்கிது. அந்த மீனின் ரைட்ஸ் அவ்வளோந்தான். அந்த மீன் மீன் தொட்டிக்குள்ளே தான் ஓடி தெரியலாம். விளங்குதோ? வேற எங்கேயும் வெளியில் போகலாம். அந்த 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 உரிமை, அந்த சம உரிமை அதுகள்ன்றதே இல்லை. விளங்குதோ? இப்போ மலேசியாவில் ஒரு இஸ்லாமிய ஒரு ஆளுக்கும் தமிழர் ஒரு ஆளுக்கோ அல்லது சீன ஒரு ஆளுக்கோ சம உரிமை இல்லை அங்கே. அப்போ இவையெல்லாம் ஒரு ரெண்டாம் தர பிரஜைகள் மாதிரி தான் அங்கே வச்சிருப்படுது, நடத்தப்படுது. சட்டமாகவே அப்படித்தான் இருக்குது. இது தமிழர்களை பார்த்தீங்கன்னா இந்த உரிமை கட்டுப்படுத்தல், உங்களோட சுய முடிவுகள் எடுத்து அதில் கட்டுப்படுத்தல் இப்போ மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒன்றும் இந்தியாவில் இல்லை, தமிழகத்தில் இல்லை. ஆனால் அது ஒரு எழுதப்படாத சட்டமாக நடக்குது, நடைமுறையில் நடக்குது. இந்தியாவிலே நீங்கள் ட்ரெயின்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது ஏனென்றால் தமிழ் தெரியாத இன்ஸ்ட்ரக்டரால். ஏன்னா ஒருத்தர் பக்கம் தமிழ்லேருந்து கைக்கிறதா, மற்ற பக்கம் தமிழ் தெரியாத ஒரு ஆள் கைக்கிறதா, இப்போ விளங்காத ஆக்சிடெண்ட் பட்டு பல பேர் உயிரிழக்கணும். வங்கிகளில் போனீங்கன்னா ஒரு மேலதிகாரிகள் எல்லாம் தமிழ் தெரியாத ஆளாக இருப்பினோம். இப்போ ஏன் தமிழக சென்னை ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு போனால் கூடி தமிழ் தெரியாத ஆக்கள்லாம் பல பேர் இந்த ஆஃபீஸ் ஒர்க்குகள் எல்லாம் செய்யணும். அதுவும் ஒரு இதொன்று. தமிழகத்தில் பெரிய நல்ல வேலைகள் செய்கிறதெல்லாம் தமிழ் தெரியாத ஆக்கள் தான் வேலை செய்யணும். இந்த ஏர்போர்ட்லேயே போர்ட்டர் வேலை, அதாவது அந்த பேக் தூக்குற வேலை செய்கிற ஆக்கள் தமிழ் ஆக்கள் வேலை செய்யணும். இதே மாதிரி இங்கே கடைகளுக்கு ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போனால் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் வேறு தமிழ் தெரியாத ஆக்கள் தான் வேலை செய்யணும். ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த பெரிய பணக்கார ரெஸ்டாரண்ட் இல்லை, உணவகம் இல்லாததுகள் எல்லாம் தமிழாக்கள் வேலை செய்யணும். இப்போ உண்மையிலேயே தமிழர்கள் அங்கே தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் தான் ஏழ்மையாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் பணக்காரர் இருக்காங்க, சென்னை அப்படி இருக்குன்ட்டு அதெல்லாம் தமிழர்கள் அல்ல. அதான் சொல்ல வரேன். என்னென்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் தமிழ் கதைப்பினம், ஆனால் தமிழர்கள் அல்ல. அப்போ உண்மையான தமிழன் இப்போ எப்படி நீங்கள் அந்த ஈழத்தில் காணொலிகள் போடுவீங்கன்னு தெரியுமோ? ஒரு ஏழ்மையாக வீட்டில் இருக்கணும், தகரத்தில் வீடு, தண்ணி இல்லை, கழிவறை இல்லை, டொய்லெட் இல்லை, அப்படி போகணும், அதுக்கெல்லாம் உதவி செய்யுங்கன்னு கேட்டுவிடுங்களோ. அதே நிலைமையில் தான் பல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜ் தமிழன்ற நிலைமை அப்படித்தான் இருக்குது. அதாவது உண்மையான தமிழன்ற நிலைமை. தமிழ் கதைக்கிற தமிழன் இல்லாதவர் பல பேர் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல பணக்காரர் இருக்காங்க. பல வேலைகள் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் கடைக்கு போனால் என்ன, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்ன, இதுகளுக்கு போய்க்கள் எல்லாம் தமிழன் இல்லாதான் வேலை செய்கிறானுங்க. சரியா? அப்போ அந்த தமிழனாக இருக்கிறவன் உண்மையிலே ஒரு குடிசை வீட்டில், தட்டி வீட்டில், தகர வீட்டில், அப்படி தலையெல்லாம் குனிஞ்சு போகக்கூடிய அப்படி ஒரு சின்ன வீடுகளில் அப்படி தான் இருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்க போனால் ஈழத்தில் இருக்கிற தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான தமிழனை விட பணக்காரனாக இருக்கிறான். இந்தியாவிலேயே இப்போ இல்லை, அந்த முந்தைய அந்த ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு நடக்க அப்போவே இந்திய இராணுவத்தை கொண்டு வந்து பொள்ளாச்சி கிராமத்தில் அத்தனை பேரையும் சுட்டு தள்ளினது. ஏன்னா இந்திக்கு எதிர்ப்பாக ஆர்ப்பாட்டம் செஞ்சேன்ட்டு ஒரே ஒரு குற்றம் தான். அங்கே ஏதோ ஆயுதம் எடுத்து அவைய கொண்டு குவிச்சு ஏதோ நடந்து இப்படி விடுதலை போராட்டம் நடந்துட்டுலாம் இல்லை. அந்த இந்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சதுக்காக. அப்போ அந்த அப்படி ஒரு தமிழனை அவ்வளோத்துக்கு உடக்குமுறை செஞ்சும், ஏன்னா அது அப்போ இல்லை, இப்போ கிட்டடியில் கூடி இப்போ தூத்துக்குடியில் ஸ்டெரலைட் ஆலைக்கு மூட சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க ஸ்னைப்பர் வச்சு, அதாவது இந்திய போலீஸ் வந்து ஸ்னைப்பர் வச்சு பொதுமக்களை கொண்டது. ஒரு வார்னிங் கூடி கொடுக்காம கொண்டது. ஏனெண்டா இவன் தமிழாக்கள் என்ன செய்யணும், ப்ரொடெஸ்ட் பண்ணினோம், தண்டினமெண்ட். ரைட்? அப்போ அப்படி ஒரு கொடுங்கோலாக தமிழர்கள் அழிச்சு கொளிக்கும் கூடி தமிழன் அமைதியாக, அடக்கமாக, ஒடுக்கமாக இருக்கிறான். அந்த அதுக்கு ஒரு வீரத்தன்மை அது இல்லாமல் இருக்குது தமிழர்கிட்ட. அதுதான இன்னும் முதலில் ராமாயணத்திலேயே தமிழனை குரங்காகவும் ஈழத்தமிழனை என்ன அரக்கனான்னு சொன்னது. ஏன்னா அரக்கனா அட்லீஸ்ட் ஒரு சண்டை பிடிச்சிருக்கிறான், அப்போ கூட வீரத்தோட ஈழத்தமிழன் இருந்திருக்கிறான்.
தமிழ்நாட்டை ஆள்றவனும் தமிழன் இல்லை, அதில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களும் தமிழன் இல்லை. அப்போ அந்த தமிழனுக்கு தெரியாமலேயே அந்த ஒரு ஸ்லோ பொசிஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது தமிழனுக்கு தெரியாமலேயே தமிழனை மலங்கடிச்சு கொண்டு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழியை அழிக்கிறது. இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியை படிப்பிக்காத பாடசாலை இருக்கு. அதாவது தமிழ் மொழி படிப்பிக்கிறதுக்கு வாத்தியாரே இல்லை, ஆசிரியரே இல்லை அந்த பாடசாலையிலேயே. அப்படி தமிழ் படிப்பிக்காத பாடசாலைகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. இப்போ இப்படி ஒப்படைக்கல ஈழத்தில் தமிழனுக்கு பரவாயில்லை. விடுதலை போராட்டத்தின் பயன் என்னன்னு இதில் தான் தெரியுது. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இப்படி பதவிகள் இதுகள் எல்லாம் வேலை இல்லாமல் போக போக கொஞ்சம் கொஞ்சமாகவே தமிழ் தேவையில்லை, தேவையில்லைன்னு வேற ஹிந்தியை படிப்போம், ஹிந்தி காணும், ஹிந்தி மொழி தான் நல்லமென்று மாறத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீயா நானால தமிழ் தெரியாத தமிழர்கள் வந்து ஆக்சுவலாக பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குது. அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அப்போ அவ்வளோத்துக்கு அந்த தமிழனையே மறக்க வைக்கிறாங்க. அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறாங்க. அந்த தமிழனுக்கு தெரியாமலே தமிழ் அழிக்கப்படுது. தமிழ் வரலாறு இதுகள் எல்லாம் தமிழன் 5000 வருடங்களுக்கு முன்னே இரும்பு, அதாவது உலகத்திலேயே முதலாக இரும்பு செஞ்சது, இரும்பு அதை பதப்படுத்தி இரும்பு வச்சு ஒரு உருக்கி செய்யக்கூடியது தமிழன் தான்ன்றது உலகத்திலேயே முதலாக தமிழன் தான். ஆனால் அதை வெளியில் விடுறாங்க இல்லை. இப்போதான் கிட்டடிலாம் விட்டவன், இது இப்பயோ தெரிஞ்சிட்டு, ஆனால் இப்போதான் அதை சொல்லுகினோம் தமிழன் தான் செஞ்சதுன்னு சொல்லி. அப்போ இப்படியான அந்த வரலாறுகள், இந்த இந்து சமவெளியில் பேசப்பட்ட மொழி தமிழ், இதுகள் எல்லாத்தையும் விடுகினம் இல்லை. இப்போ இதே இதைத்தான் எடுத்தீங்கன்னா மலேசியாலையும் இந்த வரலாறுகள் எல்லாம் உண்மையிலேயே தமிழன்ற வரலாறு மலேசியாவிலாம் அழிச்சிட்டாங்க. இப்போ ஈழத்தமிழனுக்கும் ஒரு யாழ்ப்பாண நூலகம் எரிச்சாச்சு என்ற செய்தி தெரிஞ்சிருக்காட்டி ஈழத்தமிழன் நம்பிக்கொண்டிருந்திருப்பான், இந்தியாவிலேருந்து தான் ஈழத்தமிழன் வந்தவன், இந்தியாவிலேருந்து தான் வந்தவன். உண்மை அது இல்லை. அந்த வரலாறு அழிச்சிட்டாங்க யாழ் நூலகத்தில். அப்போ அதை அழிச்சபடியா அது எங்களுக்கு தெரியுது, அதை இருந்ததை அழிச்சிட்டாங்கன்ற அந்த செய்தியாச்சும் தெரியுது, விளங்குறோம். இப்போ மலேசிய தமிழுக்கு அது கூட இல்லை. அவனுக்கு அந்த வரலாறு அழிச்சதே தெரியாது. இருக்கிற வரலாறும் அதுக்கு ஒரு வேற ஒரு புனைக்கதை எல்லாம் சொல்றாங்க. ரைட், இது இப்படி இருந்துக்கலாம், அப்படியும் இருந்துக்கலாம் தானே என்னன்னா அது ஒரு கொஞ்சம் பேர் அதுக்கு ஆண்டுவாங்க. அதனால அப்படி போயிடும், வரலாறு மலங்கடிக்கப்பட்டு விடும். தமிழ்நாட்டிலேயே தமிழர் அல்லாதவர்கள் வெளி மாநிலத்திலேருந்து வந்து குடியமர்ந்து அதுக்கு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து இப்போ வாக்கும் போட துவங்க தமிழர் இல்லாதான் இனி வாக்கெடுப்பில் கூட பதவிக்கு வர முடியாத நிலைமை தான் வரும். இப்போ சீமான் என்னென்று வெல்றாரோன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. என்னன்னா அப்படித்தான் நடக்குமே. அவங்க கன பேர் லட்சக்கணக்கில் வர்றாங்களாம், லட்சக்கணக்கில், சுமார் 1000-2000 இல்லை, லட்சக்கணக்கில் வந்து குடியேறுறாங்க. அப்போ குடியேறினா அவங்களோட மொழி பேசுகிறவங்களுக்கு தான் பதில் இது போடுவினும். அப்போ தமிழனுக்கு வாக்கெடுத்து கூடி வர முடியாத நிலைமை போயிடும். அப்போ தமிழை இனிமேல் காப்பாற்றவே முடியாத நிலைமை ஆகிடும். தமிழ்நாட்டில் போய் நீங்கள் பல வார்த்தைகள் தமிழில் கதைச்சாலே அவங்களுக்கு விளங்காது, ஆங்கிலத்தில் சொன்னால் தான் விளங்கும். இதே இது ஈழத்தமிழர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எழுத்தளவில் சட்டபூர்வமாக இருந்தாலும் தமிழனுக்கு சமூகமாக கொடுக்கணும்ன்றது இருக்குது. இப்போ தமிழ் பிரதேசங்களில் தமிழ் படிப்பிக்கணும், தமிழ் பாடசாலைகளில் தமிழ் படிப்பிக்கணும், பலகைகளில் தமிழ் இருக்குது, அந்த ஊர் பலகையில் கூட தமிழ் இருக்குது, சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என்று இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஊர் பலகையிலே தனி ஹிந்தியில் இருக்கிறது கூட இருக்குது, அப்படி கூடி இருக்குது. கடையல் பேர்கள் எல்லாம் முழு ஹிந்தியிலே இருக்கும், அது தமிழே இல்லாத பேரில் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே தமிழ் கூடி ஒரு வழுத்து கூடி அங்கே காண மாட்டீங்க, அப்படியே ஹிந்தி கடையே இருக்குது தமிழ்நாட்டிலேயே, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ஈழத்தமிழர்கள் உண்மையிலே அந்த போராடினது இந்த பலன் அந்த தமிழில் இன்னும் ஒரு சுயமாக நாங்களே அதை எங்களோட ரைட்ஸ் அண்ட் அதை எங்களோட உரிமைண்டு அதை வச்சு நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு தமிழர்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு ஈழத்தில். அந்த உரிமை வந்து சும்மா வர இல்லை. இப்போ இந்த விடுதலை போராட்டம் நடத்த முடியாது தான் வந்திருக்கு. இந்தியாவில் கூட அப்படி ஒரு உரிமை இல்லை, மலேசியாவில் உரிமை இருக்குன்றதே தெரியாமல் இருக்கிறோம். ஈழத்தமிழர்கள் அந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களை விட ஒரு பணக்காரராக இருக்கிறாங்க, ஒரு வசதி வாய்ப்புலேயும் கூடுதலாக தான் இருக்கு. நீங்கள் இப்போ ஈழத்தில் போய் தமிழ் பிரதேசங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்களா
இந்த ஒரு ஆகலும் ஒரு ஏழ்மையாக இருக்கிற ஒரு வீடுகள் ஒரு குடும்பங்கள் என்று காண்றது இருக்குத்தான், ஆனால் குறைவாக இருக்கு. இதே இது தமிழகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அவரேஜாகவே அப்படித்தான். தமிழர்கள் இடங்களுக்கு கிராமங்களுக்கு எல்லாம் போனாங்க நீங்கள் அப்படித்தான் நார்மலாகவே பார்ப்பீங்க. அந்த சென்னை ஒரு பெரிய பெரிய ஊர்கள் தான் அதான் கொஞ்சம் பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. அதில் இருக்கிறவங்களும் தமிழன் இல்லை, தமிழ் கதைக்கிறான், ஆனால் தமிழன் இல்லை. அப்படித்தான் நடக்குது. அப்போ உண்மையான தமிழர்கள்லாம் ஒரு ஏழ்மையான ஈழத்தமிழன் விட ஏழ்மையான நிலைமையில தான் தமிழகத்தில் இருக்கிற உண்மையான தமிழர்கள் இருக்கிறாங்க. இதுக்கும் உண்மையிலேயே இந்த விடுதலை போராட்டம் தான் காரணம். இப்போ நீங்கள் ஈழத்தில் போய் தமிழர்கள் இந்த பிரதேசம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகை வீடு, பளிங்கு கற்கள் கட்டினது அப்படி இப்படி எல்லாம் பலதான் இருக்குது. வேறு வீதிகள் போட்டு அப்படி இப்படி எல்லாம் கணக்க வடிவாக செஞ்சு வச்சிருக்கேன். ஈழத்தமிழன் குறைஞ்சது தனக்கு இந்த உரிமை இருக்கு தரணும்னு சொல்லி சண்டை பிடிக்கிற ஒரு லெவல்லையாச்சும் இருக்கிறான். அந்த அந்த ஒரு ஓர்மமாச்சும் வருது. இப்போ யூனிவர்சிட்டிக்கு விடணும், இது இப்போ தமிழர்கள் சண்டை பிடிச்ச தான் இப்போ யூனிவர்சிட்டியில் அந்த முந்தின மாதிரி தரப்படுத்தல் இல்லாமல் ஆக்கப்பட்டது. ஆனால் இப்போ மலேசியாவில் இல்லை, அப்படி இல்லை. தரப்படுத்தல் இன்னும் இருக்குது. அந்த இஸ்லாமிய ஆக்களுக்கும் தமிழாக்களோ சீனாக்களுக்கும் அந்த ஒரு தரப்படுத்தல் இருக்குது. வாங்குதா? அப்போ இந்த உரிமையெல்லாம் என்னென்று வந்தது? சிங்களவன் தானா தூக்கி கொடுக்க இல்லை. சிங்கள அரசாங்கம் தானா தூக்கி இந்தாங்க நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க நல்லவர் மாதிரி கொடுக்க இல்லை. அதெல்லாம் அந்த போராடினபடியாக தான் வந்தது. அதாவது war is for a better peace என்று சொல்கிறது. அதாவது போராட்டம் ஒரு போர் ஒரு இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டரான ஒரு ஒரு அமைதிக்குத்தான் அதுக்காகத்தான் போராடுறாங்க. இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா மலேசியாவில் இருக்கிற தமிழர்களோட தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களோட உண்மையிலேயே தமிழ் மொழியை காப்பாற்றி அதை முதன்மை நிலையில் வச்சிருக்கிறேன்னா ஈழத்தமிழர்கள் தான். இப்போ இதுதான் அந்த விடுதலை போராட்டம் அடைந்த பயன் வெற்றி எல்லாம் இதுதான். என்னதான் இருந்தாலும் இப்போ சிங்களவனுக்கு கூடி இந்த போராட்டம் ஒரு படிப்பினியாக இருக்குது. ஏனென்றா முதல்ல தமிழர்கள் போராடிக்கல ஸ்ரீலங்கா இலங்கை என்றது இலங்கையர் கையில் தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட தலைவர் விடே இல்லை, ஒருத்தரையும் அங்கே கால் ஊண்டி அதான விளையில்லை. இப்போ ஸ்ரீலங்கா நிலைமை எப்படி இருக்கண்டா, சிங்களவன் சீனாவுக்கு கொஞ்சம் வித்துட்டான், அமெரிக்காவுக்கு கொஞ்சம் வித்துட்டான், இந்தியாவுக்கு கொஞ்சம் வித்துட்டான். இப்போ ரஷ்யாக்காரனுக்கும் விற்கிறாங்க, இஸ்ரேல்காரனுக்கும் விற்கிறாங்க, எல்லா காரனுக்கும் விற்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா அதாவது உண்மையான தமிழர்கள் மாத்திரமில்லை, சிங்களவன் கூடி சிங்களவனுக்கு உள்ள போக முடியாதுன்ற ஒரு உணவகம் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்போ ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம். ஒரு அந்த நாட்டு குடிமகன் அந்த நாட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல போய் உணவு இருந்தீங்களா சாப்பிடலாம், அப்படி இருக்கு. இது ரெஸ்டாரண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ எக்யூப்மெண்ட் ரெண்டல் பண்ணுறது, போட்டுகள் அதுகள் ரெண்ட் பண்ணுறது இருக்குது, அப்படியும் இருக்குது. வேற ஒரு ரூம்ஸ்கள் ஹோட்டல்கள் அது வீடுகள் புக் பண்ணுறது அதுகளுக்கும் இருக்குது. அப்போ எல்லாம் ஸ்ரீலங்கா கொடுக்க மாட்டோம். இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கையில் இப்போ சிங்களவர்கள் இதைத்தான் நான் விரும்பப்பட்டார்கள். விளங்குதா? யோசிச்சு பாருங்க. தமிழனுக்கு கொடுக்காம ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் சிங்களவனுக்கு கூட இல்லாமல் போகிற அளவுக்கு தான் ஸ்ரீலங்கா அந்த நிலைமை வந்திருக்கு. விளங்குதா? அப்போ தமிழர்கள் உண்மையாக விடுதலை போராட்டம் நடக்கல, அந்த வேற ஒரு அந்நிய சக்திகள் எதுவுமே கால் ஊன்றாதபடி பார்த்து கொண்டது. இப்போ எல்லாரும் வந்தான்னு ஒரு பழமொழியான தமிழருக்கு என்னமோ விட்டு வெத்திலப்பட்டி என்று சொல்றது. அப்போ அப்படி மாதிரி வந்தவன் போனவன் கண்டவன் எல்லாம் துப்பிட்டு போனான். அப்படித்தான் கிடக்கு நிலைமை. என்னமோ ஈழத்தமிழர்களே, நீங்க போராடினது வீண் போக இல்லை. அதை போராடி ஒன்றுமே நடக்க இல்லையேன்னு இல்லை. அட்லீஸ்ட் மலேசிய தமிழர்களை விட தமிழக தமிழர்களை விட ஈழத்தமிழர்கள் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். பண ரீதியாகவும் சரி உரிமை ரீதியாகவும் சரி எங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கு, எங்களுக்கு தெரியுது, அதை வேணுமென்று போராடி கொண்டிருக்கிறோம், அதுவும் தெரியுது. மலேசியாவிலாம் அந்த அப்படி தெரியாமலே அதை உரிமை போராடணுமென்ற அந்த நினைப்பே இல்லாத ஒரு தெரியாமலே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி அடிமையாக இருக்கிறாங்க. இந்தியாவில் அதை கேள்வி கேட்கவே திராணி இல்லாத மாதிரி ஒரு நிலைமையில
மக்களை வச்சிருக்காங்க, அப்படியே வச்சுக்காங்க. அங்கே பதவிக்கு வந்தவங்க லஞ்சம் கொடுத்து என்ன செஞ்சு ஆண்டு கொண்டே இருப்பாங்க. தமிழர்கள் இன்னும் கீழே தள்ளப்பட்டு கொண்டாடுறீங்க. ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ மாத்திரம் இல்லை, அப்போவே முன்னோடிகளாக தான் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றா உலகத்திலேயே முதல் தமிழ் பத்திரிகை உதய தாரகை என்ற பத்திரிகை 1841 ஜனவரி மாதம் 7 வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில் இல்லை முதல் தமிழ் பத்திரிகை வெளியிட்டது, ஈழத்தில் தான் முதல் தமிழ் பத்திரிகை வெளியிட்டது. இதே மாதிரி வானொலியும் இலங்கை வானொலி தான் முதல் வானொலி. அதாவது 1923 இலங்கை வானொலி பரிசோதிக்கப்பட்டது. மாக்கோனி வந்து 1922 அவருக்கு பிரித்தானியா ஃபண்ட் கொடுத்து அவர் ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்தது. அப்போ 1923 இலங்கையிலையும் அதுக்கு பரிசோதனை துவங்கியாச்சு. அப்போ என்னென்னா வேர்ல்டு வார் 1 உலக மகாயுத்தம் முதல் யுத்தத்தில் தரையை ஒதுங்கிய ஒரு சப்மரின் நீர்மூழ்கி கப்பலில் இருந்த ஒரு ரேடியோ எக்யூப்மெண்ட் வானொலி சாதனங்கள் உடைஞ்ச எடுக்கப்பட்டிருக்கு. அதை சரி செய்து அதில் இருந்து வானொலியை இதன்றதுக்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கு. அப்போ அது எட்வர்ட் ஹாப்பர்ன்றவர் அதை எடுத்து கொடுத்துருக்கிறார். அதில் 3 பேரை அந்த சரி செஞ்சு அதை இயக்கிறதுக்கு வானொலியை திரும்ப வேலை செய்ய வைக்கிறதுக்காக 3 பேர் நியமிச்சிருக்காங்க. அந்த 3 பேரில் தலைமை பதவி எடுத்து செஞ்சது வந்து ஒரு தமிழர். அந்த தமிழர் வந்து ஐயம்பிள்ளை நடராசா. இவர் வந்து மார்க்கோனியிடமே பயிற்சி பெற்றவர். அப்போ இப்போ இல்லை, அந்த காலத்திலே ஈழத்தமிழன் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இது இப்பவும் இந்த காலத்திலையும் விடுதலை போர்ன்றதை முதலாக நடத்தி விமானமளவு ஓட்டுறளவு கூடி கொண்டு வந்து செஞ்சிருக்கு காட்டியிருக்கு என்றால் ஈழத்தமிழர்கள் இந்த அந்த ஒரு மரபணு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா இப்போ இல்லை, அந்த காலத்திலேயே ஈழத்தமிழர்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த தமிழர்களுக்குள்ளேயே, இந்தியா தமிழர்களுக்கும் மலேசியா தமிழர்களுக்குள்ளேயே ஈழத்தமிழர்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஈழத்தமிழர்கள் இப்பவும் முன்னோடிகளாக, அதாவது விடுதலை போர் ஒன்று நடத்தி விமானம் ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்து, விமானத்தில் 3 தரம் விமானம் பறக்க முடியும் கொண்டு வந்து செய்யப்பட்ட ஒரு விடுதலை போரை சுயமாக தங்கட சொந்த முயற்சியில இந்த அரசாங்கத்தின் உதவிகள் நாடுகள் ஆயுத உதவி ஒன்றும் இல்லாமல் செய்து காட்டியிருக்கணும். அது வந்து ஒரு உண்மையிலே அந்த ஒரு விருமாப்பு வீழ்ச்சி அந்த ஈழத்தமிழர்கள்ட்ட இருக்குது. இதை மாதிரி உண்மையிலேயே இந்திய தமிழக தமிழர்கள் மலேசிய தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முயற்சி ஏதாவது செய்தால் இன்னும் வெற்றி பெறுவார்கள். தனிய ஈழத்தமிழர்கள் என்று மாத்திரம் இல்லாமல் முழு தமிழனும் எல்லா தமிழர்களும் ஒரு தமிழராக ஒன்றிணையும். அந்த ஒரு தமிழராக ஒன்றிணைஞ்சா எங்களோட பலம் எங்கேயோ போகும். நாங்கள் இந்து சமுத்திரம் என்ன உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு வரலாம். அதுக்கு மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், தமிழர்களாக ஒன்றிணையணும் என்றதை இந்த விடுதலை போராட்டம் வீண், அதில் ஒரு பலனும் இல்லைன்றதே இல்லை. எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. அது இதுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் எவ்வளோத்துக்கும் விளங்கப்படுத்தியது. இவ்வளவு விதமான உண்மையிலே பலன் இந்த விடுதலை போராட்டத்தின் பலனால தான் இப்போ ஈழத்தமிழர்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்.